இந்தியா, இங்கிலாந்து இடையிலான 5வது டெஸ்ட் போட்டியானது நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக இங்கிலாந்து அணியின் முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்தபோது, அஸ்வின், குல்தீப் இடையில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. முதலில் டாஸை வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க வீரரான சாக் ரெலி 79 ரன்கள் சேர்த்திருந்தார். அதிகபட்ச ரன்னாக அது மட்டுமே காணப்பட்டது. அதற்கு பின் வந்த எவரும் ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கவில்லை. பந்துவீச்சு சார்பில் குல்தீப் யாதவ் அபாரமாக செயல்பட்டு 5 விக்கெட் எடுத்திருந்தார். அஸ்வின் 4 விக்கெட் எடுத்து அசத்தியிருந்தார். ஜடேஜா 1 விக்கெட் எடுத்திருந்தார். இங்கிலாந்து அணியின் முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்தபோது 218 ரன்கள் சேர்த்து அனைத்து விக்கெட்டுகளுமே இழந்திருந்தன. அப்பொழுது பெவிலியன் நோக்கி இந்திய அணி சென்றபோது 5 எடுத்த குல்தீப் யாதவ் பந்தை கையில் எடுத்து கொண்டாடாமல் முதலில் அஸ்வினிடம் கொடுத்து அவரை மகிழ வைத்தார். காரணம், அவரை 100வது டெஸ்ட் போட்டி மற்றும் 4 விக்கெட் எடுத்து அசத்தியிருந்தார். ஆனால் அதற்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் குல்தீப் யாதவிடமே பந்தை திருப்பி தந்து அவரை மகிழ வைத்தார். இது களத்தில் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்றாக காணப்பட்டது.